எப்போ உங்கள் கணக்கை சொல்லுங்கள். இப்போ நீ ஒரு ஜவுளி கடைக்கு போகிற. நான் ஒரு ஜவுளி கடைக்கு போகிறேன். போகிறப்போ ஒருத்தட்ட 1000 ரூபா கடன் வாங்கிட்டு போகிறேன். போகிறப்போ ஒருத்தட்ட 1000 ரூபா கடன் வாங்கிட்டு போகிறேன். போகிற வழியில் அந்த 1000 ரூபாயும் தொலைஞ்சிருச்சு. போகிற வழியில் 1000 ரூபாய் தொலைச்சிடுறேன். திருப்பி வந்து பக்கத்தில் இன்னொருத்தங்கிட்ட 500 ரூபா கடன் வாங்கிட்டு போகிறேன். சரி, திருப்பி வந்து இன்னொரு ஆள்கிட்ட ஒரு 500 ரூபா கடன் வாங்கிட்டு போகிறேன். அந்த 500 ரூபா கடன் வாங்கிட்டு போனதில் 300 ரூபாய்க்கு ஜவுளி வாங்கிட்டு 200 ரூபா கொண்டு வர்றேன். சரி, ஓகே. அந்த 200 ரூபாய 500 ரூபா கடன் வாங்கிட்ட விட்ட 100 ரூபாயும் 1000 ரூபா கடன் வாங்கிட்ட விட்டு 100 ரூபாயும் கொடுத்து கடன் அடைச்சிடுறேன். கடன் கொடுக்குறேன். சரி, அப்போ 1000 ரூபா கடன் வாங்கினவங்கள்ட்ட எவ்வளோ பாய்க்கு தரணும்? 1000 ரூபா கடன் வாங்கிட்டு 100 ரூபா கொடுத்துட்டு மீதி 900 ரூபா கொடுக்கணும். இந்த 500 ரூபா வாங்கினவங்களுக்கு எவ்வளவு பாய்க்கு தரணும்? 100 ரூபா கொடுத்துட்டு மீதி 400 ரூபா கொடுக்கணும். அப்போ அங்கே 900 ரூபா கடன் கொடுக்கணும், இங்கே ஒரு 400 ரூபா கொடுக்கணும். மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 900 1300 ரூபாய் ஆயிடுச்சு. உன் கையில் ஜவுளி எவ்வளோ இருக்குது? ஜவுளி ஒரு 300 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். அப்போ 1300 ஒரு 300 எவ்வளோ ஆச்சு? 1600 ஆச்சு. நீ 1500 தானே கடன் வாங்கினேன். ரைட்டுப்பா, 1500 தான் கடன் வாங்கினேன். அப்போ 100 ரூபா எங்கேருந்து வந்துச்சு? 100 ரூபா எங்கேருந்து வந்துச்சா? இருங்க, ஒரு 2 நிமிஷம் இருங்க. 1000 ரூபா ஒருத்தவங்க கடன் வாங்கி ஜவுளி வாங்குறேன். இது வாங்க போகிறேன், தொலைச்சிடுறேன். இன்னொருத்தவங்கள்ட்ட ஒரு தெரியலையேப்பா. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாங்க, எனக்கு புரிஞ்சுக்கவே புரியலை என்னன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.